நம்ம பண்ண மரம் புளிய மரம் செனையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. புளிய மரம் செனை அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பண்ண மரம் இப்போ தான் ஆடை வெட்டிக்கிறேன். அன்றைக்கி தான் ஆடை வெட்டுறான். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். மழை இருக்குண்டாங்க, கொஞ்சம் மேகமாக தான் தெரிகிறது. இம்போட்டு தண்ணி எரிஞ்சு ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடி பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் வெறிச்சோடி போச்சாங்க. கம்மாயே காஞ்சி வச்சாங்க. திருப்பியும் எப்படி சொல்ல, வைகை தண்ணிலேருந்து கேட்டிருக்காங்க தண்ணி தர்றாங்களா என்னன்னு தெரில. இந்த வாரம் தெரிஞ்சிடும். இது வரைக்கும் வந்தால் அது வரைக்கும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு தை மாதம் வரைக்கும் அது இருக்கும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு தாங்குமா தெரில. நீங்கள் 7 பேர் ஓடுறீங்க, மற்ற ஆள் ஒன்றும் சேர விட மாட்டேங்குது. வரட்டு வாங்க, இல்லை ஒன்று சேர விட்டு அப்புறம் ஓடி வாங்க. நீசா வெட்டி டோக்கி எதுக்கு முட்டுற? நீசா கூட பெரிய ஆளாக ட்ரை பண்ணுறேன். நாங்கடா கருக்கு முறுக்குன்றீங்க, நெத்துக்கிட்டு இருக்கா? பரவாயில்ல, காற்று கடிச்சு விழுந்துருக்குமோ? நேற்று நைட் நல்லா காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அதில் விழுந்ததான்ப்பா. உங்ககிட்ட உங்களுக்கு கிடச்சிருக்கு, லக்கி. நீங்கள் முந்தினமே விறக்கிட்டேன், கிரேசி நீ விறக்கிட்ட. காலங்காத்தாலே இந்த இடம் நல்லா குழுன்னு இருக்குங்க. நல்லா ஏசி போட்டாங்கனாக்கா இருக்குது. ஆனால் உட்கார சுகமாக தான் இருக்கும். அங்கே நடைய கட்டுவோம், போயிட்டு வந்து ஒரு சுற்று போயிட்டு வருவோம். பண்ண மரம் ஒன்றை விட ஹீட்டாக இருக்குது. இல்லை ஒன்றை விட ஹீட்டாக தாண்டா இருக்குது. தித்தியெல்லாம் இருக்க உசரமாக போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா சீக்கடிக்காமல் இருக்குது. வாங்கடா வாங்கடா ஒன்று சேருங்க. நண்டு என்ன அங்கே நண்டுக்கிட்டு வர மாட்டேங்குது. நண்டு என்ன தெரியல, வர சுறுசுறுப்பாமல் இருக்கா? நம்ம ஊர் வயக்காட்டில் அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஓடிக்கு இருக்குங்க. நெல் அறுவடை தான் நினைக்கிறேன். இங்கிட்ட சத்தம் கேட்குது வயக்காடு பக்கம். அங்கிட்டலாம் மக்காச்சோளம் போட மாட்டாங்க. அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அடுத்தடுத்து தை மாதத்துக்குள்ளே மக்காச்சோளம் ஸ்டார்ட் ஆயிரும். அது போக இன்னொரு விஷயம் சொல்லாமல் மறந்துட்டேன். நம்ம ஏரியாவில் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி உசிலம்பட்டில் போய் பக்கத்து ஊருக்காரங்க நினைக்கிறேன் மக்காச்சோளம் அறுவடை பண்ணி போட்டு வந்தாங்க. ஒரு குண்டால், அதாவது எவ்வளோன்னா ஒரு குண்டால்னா 100 கிலோ, கிட்டத்தட்ட 1900ன்றாங்க. போன வட்டம் 2230 ரூபாய்க்கு போட்டோம் நம்ம ஒரு குண்டால். இந்த வட்டம் ஆக்சுவலி வெறும் 1900ன்றாங்க. உங்கள் ஏரியா உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ இருக்குன்னு தயவு செய்து சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்டில். ஏன்னா ஒவ்வொரு ஏரியா மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. போன வருஷம் கூட இந்த வருஷம் ரொம்ப குறைச்சி வச்சுக்க. இந்த வட்டம் நல்லா விளைச்சல், எல்லா இடத்துலையும் நல்லா விளைச்சல். ஆனால் இந்த வட்டம் விலை குறைவு தெரிய போகுதுன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப குறைய போகுதுன்னு தெரியவில்லை. வந்துட்டியா? என்ன சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கா? என்னன்ட்டு தெரில. நண்டு முடியலையா? காய்ச்சல் அடிக்காதுன்னு தெரில. மூடா நீ தான் கடைசி. இதெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. அந்த மரத்து போயிருப்பாங்க. மறந்துடாமல் சொல்லிடுங்க நண்பர்களே. உங்கள் ஏரியாவில் மக்காச்சோளம் ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டுங்க. ஒரு கிலோ எவ்வளோன்னு தெரிஞ்சாலே ஒரு குண்டால் எவ்வளோன்னு தெரிஞ்சவோ அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லவும். அதாவது இப்போ இந்த வருஷத்தோட 2026 ரேட்டை கம்மரில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிருவேன். நம்ம கிரேசி மகை இவன் கூட பண்ண மரத்தை விரட்டுறாங்க. நேற்று மழையை முளைச்ச காலம் இவன் சேட்டை தாங்க முடியல. மற்ற கடா குட்டி கூட அமைதியாக இருக்குது. இவன் என்ன சேட்டை பையன் உள்ள இன்னும் அந்த அப்பையும் புத்தி அப்படியே இருக்குது. அந்த வரப்பு எல்லாமே சண்டைக்கு வரடா. நேற்று பனி சும்மா அப்படியே தண்ணியாக விழுந்துருச்சுக்க. அப்படியே எப்படி சொல்ல, தகரத்தில் சுட்டாக விழுந்துருக்கு. விடிய காலம் ஒரு 4-5 மணி இப்போ பார்க்குறேன், சுட்டா அவளுக்கு. ஆனால் ஒரு போய் வெளியே போகல, படுத்துட்டாங்க. ஒன்றுக்கு நினைத்தாங்க. விடிய காலையில் ஒரு 5:30-6 மணி இருக்கும். அப்போ சாம்பிராணி போகட்டும் நான் அம்மா சேர்ந்து போட்டுவிட்டோம். அப்படியே கொஞ்சம் நல்லா கணையானப்பா இருந்துச்சு. அந்த அளவு பண்ணிக்க, சரியான பண்ணிக்க. 2-3 நாள் இந்த மாடுக்கு அந்த ஏரியா பக்கம் போயிடுச்சு, வடக்க போயிட்டு இன்றைக்கி நம்ம அந்த பக்கம் வந்துடுச்சு. அவ்வளோதான். ஒரு நாள் ஏரியா மாறி வரந்தால் நல்லாயிருக்கும். நிற்கிதா 2 செவலை கண்டுங்க. நம்ம சொந்தக்காரங்க ஒரு கண்டுக்குட்டி போன வாரம் இறந்து வச்சுங்க. காணை வந்து அப்படியே காலை நல்லா பக்கம் காமிட்டாங்க, இறந்தே போச்சு. நல்லா பெரிய கண்டு. இதை விட தெரிஞ்சு அது பெரிய கண்டு தான், செத்து போச்சு. இந்த வட்டம் ஊரில் இருக்க கண்டுக்குட்டிக்கு தான் அதிகமாக காணை வந்து அதிகமாக இறந்தே போச்சு. போன வட்டம் கூட இல்லை. கண்டுக்குட்டியை ரொம்ப அப்படியே எக்குத்தப்பெல்லாம் வந்துடுச்சு. கண்டுக்குட்டியே பக்காளி, அந்த கண்டுக்குட்டியை காணங்க என்னாச்சுன்னு தெரிலங்க. இதே மாதிரி இருக்குது, இதை விட அது பெருசாக இருக்கும். அதனால் வெடிப்பாக இருக்கும். அதெல்லாம் காண எங்கே போயிடுச்சுன்னு தெரில. ஏன்னா இதெல்லாம் ஒரே வகையை எல்லாமே சேர்ந்தது. ஹெச்எஃப் கிராஸு. வாங்கடா உங்களுக்காக வெயிட் பண்ண. எல்லாம் மொத்தமாக ஒன்று சேருங்கடா. ஒரே பக்கம் போனால் தான் உங்களுக்கு ஒரு பக்கமாக திருப்ப முடியும். எங்கிட்ட இன்றைக்கி அக்காலும் தங்கச்சி ஒன்றா இருக்கீங்க. குள்ளே நிறைய மொசக்குட்டியே மூக்காயிரா கை எல்லாம் ஒன்றா இருக்கீங்க. எங்கடா ஸ்கைப்பாலா காணா? நானும் அவளை வந்த கம்மாக்குள்ளேருந்து வந்ததை பார்க்க முடியல. உங்கள் அம்மாவை காண மிஸ்ட்டுப்பில்ல, சேட்டைக்கார சிட்டுப்பில்ல. முத்தலகே நீ இருக்கியா? இல்லை எங்கிட்ட இருக்கீங்க. இல்லை சரியான குரூப் கூட சேர்ந்துருக்கேன். முத்தலகே என்ன முத்தலகே? சரி முத்தலகே, கேமராக்கு மொத்தம் கொடுக்காடி உனக்கு ஒத்துக்க வராது. இந்த டயத்தில் ஊர்னிக்குள்ளே போன வருஷம் இதே டயத்தில் தண்ணி இருந்து பண்ணி உழப்பிக்கிட்டே இருந்துச்சு. இந்த டயத்தில் வருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? யாரா இருக்காங்க? விட்டு நீ தான் இருக்கியா? கூடு இல்லை அங்கே போயிட்டாங்க. நீ ஒரு குரூப் பற்றி பிடிச்சிருக்க. யார் இது? ஒரு பசலையை பிடிச்சி இந்த ஊரத்தில் கடிக்கிறவர் பசலையை கழிஞ்சிடா மண்ணோட தின்றதை பார்த்துன்னு ஓடியா வாங்க. அங்கிட்டு திரும்ப ஊர் பக்கம் ஊரை போதா எப்போ போத வரப்போ வெளியே விடு ஊரே போகிற ஓடு வெளியே வாங்கடா. நின்றுக்கிட்டு அப்புறம் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஓடு. குள்ள நிறைய முடியா கருவச்சி மலை இதுக்குள்ளே தண்ணி இருந்துச்சு. நல்லா பண்ணி உழப்பிட்டு அப்படின்ட்டு அந்த முள்ளுக்குள்ளேயே படுத்துக்கிருக்கு. சரியான பண்ணி. இதெல்லாம் முள். இன்னும் இந்த முள் பாருங்கள், இன்னும் வெட்டினாலும் திருப்பி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அழியலை. நடைய கட்டு போயிட்டாங்க அவங்க. நீ எங்கே இருந்த? அப்பயே வாண்டலை. ஓடு கூட சொல்கிற. இந்த வாரம் எப்படியோ வயக்காடு போகாமல் இங்கிட்டே சுற்றி ஓட்டிட்டேன்.
வயக்காடு பக்கம் எல்லோரும் போகிறாங்க. கிடமாட்லேருந்து அம்மூர் வெள்ளாடுலேருந்து எல்லாம் போகிறாங்க. நம்ம தாங்க போகல. ரொம்ப அதிசயம். எப்பயும் வயக்காட்டிலே இருப்போம். இதை விட்ட வயக்காடே போக வேணாங்க. ஏன்னா மார்கழி முடிச்சு தை வருது. வெயில் அதுக்கேற்ற மாதிரி கூட ஆரம்பிச்சிச்சு. தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் வழி பிறந்தால் நம்ம அதுக்கப்புறம் வயக்காடு போவோம். நம்ம இந்த விட்ட பக்கத்தூர் போயே ஆகணும். மாசி மாதம் இந்த வரி குதிரை எல்லாம் பிஞ்சு தான். எதுவும் அந்தளவுக்கு பெரிய புழு இருக்காது. தின்னு உனக்கு சேர்ந்துக்கிறோம். இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நெரசனைக்கிட்ட வர போகிற நினைக்கிறேன். நாள் இருக்கா நேரத்தில் தையா மாசியான்னு தெரில. புள்ளிமானு அவங்க கூட சேர்ந்து ஓடுற பழக்கம் வைக்காத நெரசனை யோசிக்காமல் வகுத்தில் பார்த்து முட்டி போடுவாங்க. இப்போ நேற்று பூமிச்சியை முட்டிவிட்டா, தெனா விட்டு நல்லா முட்டிவிட்டா. வர கரெக்டாக கண்ணு பக்கத்தில் முட்டிவிட்டா. நல்லா கூடவே பழகிற அவ்வளோவே முட்டுறா. நீ தெனா விட்டு உன்னத்தான் வைக்கிறேன். காதை கேட்கலையா? நீ வஞ்சாலும் பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டு வைக்கிறான்றியா? விழுந்தையா? நீ காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். மறுபடியும் தெக்கு போகிற 2 விழுந்து மொட்டாறு விழுந்து பையன் உள்ள காலை காட்டு தூக்குறா. நினச்சேன் இப்போ தான் கால் கட்டு அவுத்துட்டேன். வீக்கம் குறைஞ்சி நினைக்கிறேன். ஹா இது ஓடுறதானே ஆகாது. நீ எக்கு போடுறது வேலை. நீ திருந்த மாட்டேன். எப்போ பார்த்தாலும் கச்சா இங்கிட்ட கூட்டுக்கு வந்துடுற. என்ன தான் இருக்குது உனக்கு? செந்தட்டி ராவிக்கிட்டு நீ வராமல் ஒரு கூட்டத்தை வர சேர்த்துக்கு வந்துடுற. கிழக்க திரும்ப அப்படியே மேய்ஞ்சிட்டு வாங்க. நேற்று நல்லா மேய்ஞ்சிங்க. இதிலே இன்றைக்கி கூட்டுக்கு வந்துடுவோம். பூச்சே உள்ளே நல்லா முடக்கத்தான் கொடி. இந்த ஒரு இடத்துல தாங்க நல்லா இருக்குது. கொடி போட்டு பரவிடுச்சுங்க. பரவாயில்ல. நல்லா கொடி இந்த இடத்துல நல்லா இருக்குது. கொஞ்சம் ஒரு மழை பெஞ்சால் நல்லா வளர்ந்துடும். பசங்களை கொஞ்ச நாள் விடாமட்டோம்னா நல்லா வளர்ந்துடும் போல். கொடியில் ஏறுறேன். கொடை ஒருத்தி தான் கொடியை தான் கடிக்கிறேன். மற்ற எவனும் கொடியை கடிக்கிறல. நல்லா கடி. என்னங்க இப்படி காற்றடிச்சிக்கிருக்கு. ஆளாங்காத்துன்னுவாங்க. இது கிழக்கிருந்து வரும் பயவுள்ள. இந்த காற்றடிச்சா மழை வராது. வந்த மழை தள்ளி இழுத்து ஓடி போயிருமே. அப்படியே ஒரு பக்கமாகவே வருது. இப்படி காற்று அடிக்கக்கூடாதுங்க. இந்த காற்று அடித்தாலே நல்ல மழை வராது. சார மழை வரும். அது உருப்படியாக பெய்யாது. நான் தெரிஞ்சு இந்த மழை வந்தால் சோழி பிடிச்சி மழை வராது சொல்லுவாங்க. அப்படித்தான் நினைக்கிறேன். நல்ல மழை ஃபோர்ஸாக காட்டுச்சு மேப்பில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் நல்லா சார விழுப்பு போச்சு. ஆனால் இந்த காற்று வந்து கட்டிருச்சு. கரெக்டாக வடகிழக்கு மூலையிலேருந்து வருதா. அந்த பருவமழை மாதிரி தான் வரும். ஆனால் அந்த காற்று அடிக்கக்கூடாது. அடித்தாலே மழை வர சான்ஸ் இல்லை. இன்னும் எந்தெந்த குட்டி வராமல் இருக்காங்க தெரில. எங்கனையோ கத்துறாங்க. சின்ன வாண்டுங்கன்னு நினைக்கிறேன். யார் அது? கரடி மகளா? முடியா வா, அங்கிட்டு வா. அப்படியா சிலுக்கை? என்ன கரடி மகளே எங்கிட்டு போனேன்? உங்கள் அம்மா விட்டுட்டேன். அம்மா விட மாட்டேல விட. முடிய வாங்க, முடிய வா. முடிக்காமோனே எல்லாம் ஓடுறாங்க வரு. அப்புறம் கத்திக்கு வருவாய். ஒருத்தனை கூட காரம்ட்டு இவ்வளோ அசால்ட்டாக மீறியாம பாரு. நீ மேய், நீ ஓடு அக்னி. எல்லாம் போட்டு கொடுத்துரு ஓடு. ஆகா, இந்த மாதிரி மதிய டயத்தில் யாரோ தூரத்தில் வயக்காட்டுக்குள்ளே இளையராஜா சாங்கெல்லாம் போட்டுருக்காங்க. வேறு லெவல் சாங்கு ஓடிக்க இருக்க வயக்காட்டுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு அங்கே பாடுற பாட்டு இந்த காற்றுக்கு அதுக்கு இங்கே வரை கேட்குது. சரி செலுக்க இருக்கேன் இருக்கேன். நானும் இருக்கேன்டா. என்னையும் பாராட்டுறேன். என்ன தருக்க என்ன செலுக்க. சரி மேய் எங்கே விட்டு போக மாட்டேன். மேய் அடிக்கடி இப்படித்தாங்க சவுண்டு விட்டுக்கிறேன். நானும் இருக்குண்டா. எங்கே விட்டு போயிடாயிரான்றா. என்னடா மோனிக்காமனே மட்டியான். நான் கூட பாய்வில் விட்டு போவான்னு நினச்சேன். பரவாயில்ல, கூட்டத்தில் ஓடியாந்துரு. அங்கே ஒரு தினமும் ராவுறானடா. என்ன ஜெசிகா கரைக்குட்டி போட்டதுலேருந்து அப்படியே இது மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அப்புறம் திருப்பி கொஞ்சமாக உடம்பு தேறி இப்போ கொஞ்சம் தேறி வர்றான். பாரியா கம்மாவுக்குள்ளே நிறைய சிட்டுக்குருவி இருக்குது. நான் கூட ஊருக்குள்ளே தான் இருக்குன்னு மறுபடியும் தான் இதுக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த மரத்துக்குள்ளே ஒன்றா தவி விளாண்டுக்கு இருக்குது. பரவாயில்ல, எங்கிட்ட சிட்டுக்குருவி இந்த பக்கம் நிறையா இருக்குங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வேறு இந்த 2-3 நாள் தான் பார்த்தேன். போன வாரம் பார்த்தேன்னா தெரில. சிட்டுக்குருவி மறுபடியும் வந்துச்சுங்க. முதல்ல இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் பரவாயில்ல, எங்கிட்ட ஒன்று வரும். இந்த முக்கால்வாசி நம்ம ஏரியாவில் கிணறு முன்னாடி இருக்கா. அந்த கிணறு பக்கத்துலேயே இருக்கும். அது போக அங்கிட்டு தனியாக கோயில் பக்கம் தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் காணாமல் இருந்துச்சு. போன வாரம் தான் பார்த்தேன். பரவாயில்ல, என்கிட்ட சிட்டுக்குருவிலாம் இருக்குண்டு. அந்த ஃப்ரீக்வன்சிக்காக தான் நிறையா மண்டையை போட்டுருச்சு. ஆனால் ஒன்று எங்கிட்ட 5Gலேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு வந்துருச்சு போல. ஓடு போய் தண்ணி ஓடியா. பா போட தண்ணியை குடியா. அவங்க அம்மாவை தேடிக்கிருக்க. தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இன்னும் பச்சை கலரில் மாறி போச்சு. இருக்க பச்சை கலரில் மாறிடுது. க்ரீன் வாட்டர் ஆயிடுச்சு. சிலுக்கு ஓடி வந்து கொடுத்ததில் உனக்கு தாகம் தீர்ந்து விட்டதா? பாபி வந்தோடனே தண்ணி காவல் படுத்துக்கிற. நல்லா கனகனன்னு இருக்குது. அந்த காற்றுக்கு கிட்ட படுக்கிறது கனகனன்னு இருக்குங்க. இது ஒரு வகையான ரொம்ப சூடு இல்லாமல் ரொம்ப குடுக்குளும் இல்லாமல் இருக்கும் தண்ணி பக்கத்தில் படுக்கும்போது. அதுக்கிட்டே ஆடுக வந்தோடனே டவக்குன்னு தண்ணி பக்கத்தில் படுத்துட்டாங்க. ஒன்று வெயில் அடிக்காமத்தே இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய வெயில் இல்லை. லைட்டாக மேகமாக தான் இருக்குது. பேசாமல் இங்கனே படுக்க விடலாம். நேற்று வெயில் அடிச்சிச்சு. அதனால் அந்த மரத்தில் அன்னையை படுக்க விட்டதாப்புல. இன்றைக்கி வெயில் அடிக்காமல் தான் இருக்குது. படுக்கட்டும் பேசாமல். இல்லாட்டி பால் இருக்காதுங்க அதிகமாக தாயாடுகளுக்கு. உங்கள் 2 பேருக்கு வந்தால் இந்த மரத்தை பேன் பார்க்குறதே வேலையாக இருக்குது. மரத்தை பேன் பார்க்க தண்ணியாக குடிங்க. தண்ணியாக குடிச்ச பேர் பாருங்கள். விடு. நான் நிறைய பெரிய ஆள் தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரு கருப்பட்டி ரோஸு ஒரே இதை படுத்துடுவாங்க. அங்கிட்டு வந்து கிறுக்கு கிரேசி அவன் மக சுப்பு தாயி மயக்கா ஓ மக தான் தனியாக ஒதுங்கி நல்லா அம்மியாத்த தனியாக போயிட்டா. அவன் அவன் கரெக்டாக பிரிச்சுக்கான். இங்கே வர நம்ம புளிய மரத்தை பார்க்க அவன் பண்ண மரத்தை பார்க்க கரெக்டாக சேர்ந்துக்கிட்டாங்க. அவன் டீம் அவன் கூட சேர்ந்துட்டான். அண்ணன் போதா நீ மம்மி கூட சரியில்லடா மொசக்குட்டி கூட
தனியாக அவங்க இடத்துல அவங்க பிடிச்சிக்கிறாங்கப்பா. இதில் நண்டு மட்டும் தனியாக படுத்துக்கிட்டா, தண்ணியும் குடிக்கல என்னன்னு தெரில. ஆனால் அசைப்படுறா. நண்டோ என்ன வரலையா? அங்கனே வந்தா அங்கே வச்சு எப்போ சீட்டு இங்கனே பிடிச்சிக்கிடுவேன். நீ என்னமோ அங்கே பிடிச்சிக்கிட்டேன். என்னங்கடா அது நல்லா வெயில் அடிக்குதுங்க, வெயில் கூடுது. சரி வாங்க அந்த மரத்துக்கே கூட்டு போய் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். சேட்டையை பார்த்தியா? எலி ஆடு வெட்டுற பார்க்குற கூப்பிட்றா பாரு. நல்லா சும்மா இருக்க மாட்டேன் கிரேசி வாங்க. இப்போ தான் படுத்துருக்கேன் எல்லா பேரும் கொஞ்சம் அவன் கையால் நீட்டி. இவரை விட்டு வம்பு இழுக்கிறது சேட்டை. டே கிரேசி மகனே வாங்க வடக்க போவோம். நேற்று போனாங்க, நான் இல்லை. வாங்க இன்றைக்கி நான் இருக்கேன். வடக்க ஒரு ரவுண்டு சுற்றி போயிட்டு சவுக்க வரைக்கும் போயிட்டு சுற்றி வருவோம். என்னை கேட்டால் அதான் நல்லது. கொஞ்சம் நேரம் பட்டையரை கடிச்சிக்கிட்டே திரிட்டும் பசங்க. நல்லா வெயில் அடிக்குது. என்னை கேட்டால் அந்த பெரிய மரத்தில் கொஞ்சம் நேரம் பசங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா நல்லதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயில் குறைஞ்சபடி அப்புறம் 4 மணிக்கு அப்புறம் போய் நல்லா மேய்ச்சிட்டாங்க, நல்லா தண்ணி குடிச்சிட்டாங்க. எங்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 வகுத்து நப்பிட்டீங்க. என்னங்க நம்ம வர நேரத்துக்கு ஒரு பயம் கூட இந்த ஏரியாவில் இருக்க மாட்டேங்க. ஈக்காக கூட இல்லைங்க, நம்ம மட்டும் தான் இருக்கா. என்ன தெரிஞ்சு இல்லை ஒரு சவுக்கிக்கு அந்த பக்கம் இருக்காங்களான்னு தெரில. வாங்கடா நெட்டு வேணுமா, முடிய நெட்டு வேணுமா வரங்க வந்துக்க அப்படி சொல்லலாம். தான் இவங்களை கூப்பிட்டு இந்த மரத்தில் ரெஸ்ட் எடுக்க முடியும். இந்த ஏரியாவில் இது ஒன்று தான் பெரிய மரம். அதுவும் அதுவே ஒரு 10 டிகிரி சாஞ்சிருச்சு. 5 உள்ள இருக்க சாஞ்சிக்கிட்டே போகுது. வா மோனிக்கா கூப்பிட்டு வா, மகனை கூப்பிட்டு வா. வாடா மகனே கூடவே ஓடியாந்துடுறா. வா அந்த இருக்கு நெத்து 1 தைச்சி விட்ருக்கேன். போய் எடு வித்தா இருக்க ஒரு இந்தா இங்கே வருந்தா தான் மோனிக்கா வா. அவங்க வரங்களே எடுத்துக்க. நீ என்ன சொன்னோன்னு தான் கேட்குற. அப்படி எடு வர்றாங்க. ஒரு குட்டியாமா ஓடியா ஓடு குட்டியாமா அந்த அவள் தின்றா அவர் அவ்வளோ மாதிரி தின்னு போ. இந்த மரம் நல்லாத்தான் இருக்குது. வாங்க எல்லாத்தையும் எப்படி நிப்பாட்டி இப்போ நிற்கிறாயான்னு தெரிலையே. அப்படியே அமரவும் அமைச்சர்களே, ரெஸ்ட் எடுங்க. உங்களை பார்த்து தான் மற்றவங்க அப்படியே வரட்டும். யாரும் தெரிஞ்சு நல்லா நிற்க மாட்டாங்க. அந்த மரத்துலேருந்து இந்த மரம், இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு போயிட்டாங்க. சாமி மேய்றது தான் கரெக்டு. வாங்க அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வருவோம். சவுக்கை கிட்ட வரைக்கும் போவோம். என் மூலி எம்புட்டு சேட்டை பண்ணுறா இன்றைக்கி. ஆளுக்கு முன்னாடி வந்துக்கிறது, எல்லா மரத்தையும் விசிட் பண்ணிக்கிறா. ரொம்ப சட்டை பண்ணுறாங்க. இவ எப்படின்னா இவ்வளோ விட கரடியெல்லாம் தாண்டி இன்னொரு குரூப்பு இந்த அவ்வளோ இருப்பாளே நம்ம இந்த கிரிக்கரசி. நல்லா தலைக்கு மேலே சூப்பர் மேகம் நிற்கிது. ஆனால் எங்கே இந்த காற்று நின்றதானே மழை வரப்போகுது. காற்று நின்று நேரம் நமக்கு வேர்த்திருக்கணும். அடித்த வெயிலுக்கு வேர்த்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் ஒரு நல்ல மழை எதிர்பார்த்துருக்கலாம். இந்த காற்று நிற்காதுங்க, இப்படி காற்று அடிக்குது. இந்த வட்டம் மழை ஊண்டா உம்மச்சி பற்றி நீ வர ரொம்ப சேட்டை பண்ணுற. இன்னும் நீ சேராத ஆள் கூட சேர்ற. ஜூலியம்மா கூட சேராத குட்டியம்மா கூட சேர்ந்துன்னா உன்னையும் கெடுத்துருவாங்க. நீ நல்ல பிள்ளையாக இருக்க. சின்ன பிள்ளைக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க ரொம்ப கஷ்டங்க. நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அமைதியானவ. ஆனால் அவள் கூட சேர்றா. அந்த அவங்க கூட சேர்ந்தாங்கன்னா பூச்சி நட பூச்சி வா. அப்படியே மூளைக்கு போய் அங்கே போய் இந்த துத்தி பூவாக இருக்குது, இது தாங்க தெரிறாங்க எல்லாரும். அந்த மூலையில் கிடக்குங்க, நல்லா கிடக்குங்க. அங்கே கூட்டு போயிடல. நான் கேட்டேன் எல்லாத்தையும். வாடா ஸ்கைப்பால மகனே, கண்ணுமை மகனே வாங்கடா. உங்கள்கிட்ட நாய் இருக்குண்டா, ஒன்று ஓட இருக்குண்டா. எங்கிட்டு போகிறது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த ஏரியாவே இந்த மூலையே அப்படித்தான். இந்த ஏரியா பக்கம் அந்த பக்கத்து ஒரு நாய் வரும், இல்லை இங்கிட்ட ஒரு பக்கத்து ஒரு நாய் வரும், நம்ம ஒரு நாய் வரும். வாட நாய் கத்துதுரா சொல்லி வாயமூல் நாய் இந்த தான் கத்துது. வாங்கடா வாட தோட்டத்தில் இருக்க நாய் கத்துது. பழைய வடிக்க பக்கத்தூர் நாயெல்லாம் எங்கள் பக்கம் விசிட் பண்ண வர ஆரம்பிச்சிச்சுன்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4-5 நாள் இருக்கும். அப்போ வந்து தண்ணி விடும் அந்த பள்ளத்தில். இப்போ வரல இல்லை தெரிஞ்சு வருதுன்றாங்க. இதுக்கு உஷாராகவே இருப்போம். நின்ட்டா ஒரு கண்ணு மைய நாய் குழச்சோ நின்றுக்கிட்டா. அது கரைக்கு அங்கிட்டு கத்துது தோட்டத்தில் நாய். அத்தை போக வேண்டியதானே, போங்கடியே நீ போயிட்டு வாங்க. தண்ணி வற்றி போச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிடக்குங்க, சுத்தமாக இருக்குது. தண்ணி இருந்தாலும் மொதல் முட்டிருந்துச்சு. இந்த இங்கே வரைக்கும் இருந்துச்சு, வற்றி போயிடுச்சு. அந்த அவ்வளோதான் இருக்க வத்திருச்சு. இந்த மூலையில் ஃபுல்லாக வெறும் தூத்திட்டாங்க. இந்த மூலையிலேருந்து அதில் வளைஞ்சு அது வரைக்கும் கிடக்குங்க. அது பாட்டு நெட்டாக ஒரே நெட்டாக எப்படியோ வளர்ந்துருச்சு. எங்கிட்ட இதை கடிச்சிக்கிட்டே நின்றவானிக்கு கடிக்காங்க. எவனுமே தலை கீழே குடியிடல. நின்றவானிக்கே இந்த இதில் ஒரு முட்டை கடிச்சிக்கிறீங்க. வாடா அறுது கரடி மகளை. எனக்கு இந்த மூளை பக்கத்தில் வந்தாலே இந்த கரையொட்டி போன வருஷம் ஒரு கூவா மரத்தை அதாங்க சவுண்டர் மரம் விட்டுனாங்களே, சாஞ்சு விழுந்து அதை நம்ம பசங்க திண்டோம். சரியாக நான் மறக்க மாட்டேங்க. அதனால் ஒரு மரத்தவே காலி பண்ணாங்க நம்ம பசங்க. அப்படி இருந்து பத்தலை. அப்படியே முடிஞ்சளவுக்கு அந்த மரம் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு முடிஞ்சளவுக்கு தின்னபடி எஸ்கேப் ஆகிக்க தோட்டத்துக்கு அது வரக்குள்ளிட்டாங்க. மாடுக்கு மட்டும் திண்டுச்சுங்க, மனசார திண்டுச்சு. அன்றைக்கு மாதிரி மறக்க மாட்டேன். அந்த வீடியோவை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். பார்க்காதவங்க பழசு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத சம்பவம். அந்த மரம் தான் தான் இருக்குது அந்த பக்கம், அந்த ஏரியா பக்கம். இன்னும் மறுபடியும் வளர்ந்துச்சு. கரடி அதில் நீ இருந்தில்ல அட்டே அப்பா. கரடி இருந்தால் நம்ம ஸ்கைப்பான் பக்கம் பழைய ஆடுகளாக உள்ள அதில் இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் இறந்த ஆடுகள்லாம் அந்த வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன நம்ம அந்த டோனிக்கா ஸ்கைப்பால்மாக அந்த கருப்பு மூலி நிறையா இருந்துச்சு. அந்த எல்லாம் அப்போலாம் நல்லா வெடிப்பாக இருந்தாங்க. இதே டைம் தான் நினைக்கிறீங்க. இதே டைம் எனக்கு சரியாக தெரில. நல்லாத்தான் இருந்தாங்க. அப்புறம் என்ன வந்துச்சோ தெரில. ஏதோ ஒரு சீக்கை வந்து மொத்தமாக கூட்டு போயிடுச்சு 3 வத்தி. இந்த பள்ளத்தை பொத்துனது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. எங்கிட்ட திருப்பி முடிஞ்ச அளவுக்கு பள்ளம் தோண்டாமல் இருக்க நல்லா இருக்குது. பரவாயில்ல. எம்பிட்டு இருந்துச்சு திண்டி பள்ளம் நல்லா மரம் இறஞ்சிச்சு. இவங்க நல்லா சரிஞ்செறிஞ்சு விளாடுறதுக்கு தோதான இருக்குங்க. சரிஞ்செறிஞ்சு விளாடுவாங்க. கரடி மட்டும் வராவர். அவன் எங்கே வரதுமா அப்படியே இறங்கிட்டு அங்கே போவா இல்லாட்டி. ஆனால் அந்த பக்கம் இறங்க மாட்டாங்க.
நெல் நட்டுருக்கால இறங்க மாட்டாங்க. இவங்க அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே வரட்டும். நம்ம கரையில் மட்டும் நாய் வருதா மட்டும் பார்த்துக்கணுங்க. அங்கே வர பார்க்கணும். அப்படி சடனாக நேரம் இறங்கி உள்ளே வரும். இவங்க அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே வரட்டும். எல்லா பேரும் என்ன தெரிஞ்சு உள்ளே தான் இருக்காங்க. நான் கடா உள்ளே தான் வராங்களா இல்லை வேறு பக்கம் எங்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரில. எல்லோரும் தெரிஞ்சு உள்ளே தான் வருவாங்க நினைக்கிறேன். வாங்கடா அப்படியே வெளியேறியே வந்துக்கிட்டே இரு. அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே ஒரு குரூப் நல்லா மேய்ஞ்சிக்கிருக்காங்க. என்ன வேண்டுறாங்க இப்போ? யார் அது? பெண்குயினா? பெண்குயின் ஓடி போயிட்டா. இங்கிட்ட யாரா? ஏப்பா போதை வந்துருக்காப்பா வேப்பா. போதா என்னடா ஹெயிட்டுக்கு என்ன எங்கே எக்கு போட முடியா? என்ன போதா இங்கிட்ட யார் ஊமச்சிவானா? என்னை விட ஓவர் ஹெயிட்டாக வளர்ந்துருக்கு. எவ்வளோ ஹெயிட்டு? ஹார்லிக்ஸ் போன் விட்டாலாம் சாப்பிடுவோமா? எவ்வளோ சீக்கிரம் வளர்தோ அவ்வளோ சீக்கிரம் சாகுது. எந்த ஒரு பூமியில் இருக்க எந்த உயிரினும் எவ்வளோ சீக்கிரம் வளருதோ அவ்வளோ சீக்கிரம் டவுன் ஆகி செத்து போகும். அதே மாதிரி தான் வாழ்க்கை. இன்னும் இந்த குருவி கத்துது சம்மந்தம் இல்லாமல். உள்ளே இருந்தவங்க அங்கிட்டு இருக்க எல்லாம் வந்துட்டாங்க. என்னங்கடா என்னத்தரா பார்த்தீங்க? உள்ளே எதுவும் முயல்கள் போதா? நாயெல்லாம் வல்லை எதுவும் நானும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். நாய் வர சான்ஸ் இல்லை. என்னாச்சும் மொசம் எதுவும் ஓடும். மணி 5 மணி கூட ஆகலை. அதுக்கப்புறம் வெளியே ஏற்றாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் மேயன்னு வைக்கிறேன். இழுத்து வந்துட்டான். இந்த இருக்கால அவர். இதுக்கு தான் இந்த பிள்ளை நீ ஏன் தலைமை அமைச்சர் பதவி இருக்க போகிற? என்னடா வித்தியாசமாக கத்துருவேன். அமைதியாக ஆகிட்டேன். கால் வலிச்சிச்சு. என்னை எங்கிட்ட பரவாயில்ல. ஒரு தடவை கழிஞ்சியா மாத்திரை போட்டேன் சரியாக போச்சு. நான் கூட ஆகா நடா கழியிறேன்னு பார்த்தேன். கொஞ்சம் பரவாயில்ல. என்ன கால் வலிக்குதா? அவனுக்கு என்ன செட் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அந்த மேட்சை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்பீட் ஆகிடுவேன். அப்புறம் போக போக என்னடா கொஞ்சம் அப்படி தானே இருக்கேன். பழகிருந்தா கஷ்டம். இவ்வளோ ரொம்ப ஒடுங்கி வந்தா தான் மேட்சலுக்கு செட் ஆகும். அப்படியே இருந்தாங்கன்னா தெரியுது கஷ்டம். என்ன ஸ்கைப்பாலே காலையிலேருந்து பார்க்க முடியல. ஆள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே. வேணா என்ன அதில் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சைடு சாப்பாடே கொண்டு வர்ற பழக்கம் கிடையாது. வா ஓடியா வா. மோந்து பாரு உள்ளே என்ன வச்சுருக்கேன். வாத்தியார் ஏதாவது வச்சுருக்கானா ஸ்பெஷல் ஐட்டம் உண்டு? ஒன்றும் இல்லை. சீனியா வர்க்க பற்ற தான் இருந்தால் கொடுத்துருப்பேன் உனக்கு. என்னடா 2 பேர் ஒன்றுக்கு ஒன்று முறைச்சி பார்த்துருக்கேன். சண்டை போட போகிறீங்களா? ஏற்கனவே காலையில் 2 சண்டை போட்டாங்க. வீட்டில் ஒன்று, அப்புறம் கம்மாயில் வந்த ஒன்று. இப்போ கொஞ்சம் 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. 2 பேர் மாற்றுக்கட்டில் சண்டை போகிறதுல இருக்காங்க. படா நின்ட்ட என்ன பூச்சி மகளே தனியாக வர்ற? தனியாக சேர்ந்துட்டியா? உன் அண்ணனை விட்டுட்டியா? இப்போ கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க. கத்திக்கிட்டே இருப்பா. இப்போ என்ன தனியாக ஆகிட்டா? என்ன உன் அண்ணனை மறந்துட்டியா நீ? நேற்றாவது 6 மணி வரைக்கும் எப்படியோ அண்ணன் தாக்கு பிடிச்சிருப்பாட்டினாப்பல. நம்மளால் இந்த 5 மணிக்கு தள்ளி வந்துட்டாங்க. இவங்களை திருத்த முடியுமா? சரி நண்பர்களே, நான் இந்த வீடியோ இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை தெரிவிட்டுருக்கேன். பிடிக்காதோ எதுவும் செய்ய வேண்டாம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் வரடா. See you டாடா நண்பா. நண்பர்களே என்னால் அவங்க பாட முடியாது. 5 மணிக்கு கிளம்ப வேண்டியதான்.